என்னதான் 120 வருஷமாக தமிழ் சினிமாவில் படம் நிறையா வந்தாலும் இன்னும் நிறையா படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரிலீஸ் ஆகாம தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டாப் 10 ரிலீஸ் ஆகாத மூவிஸை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சினிமாவை பற்றி 30 days 30 சினிமா லெசன்ஸ் டெக்னிக்கலாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். உங்களுக்கு சினிமாவை பற்றி டெக்னிக்கல் அண்ட் ப்ராப்பராக கற்றுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். 10வது இடத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் தனுஷ் சார் நடித்து எடுக்க போகிறதா சொன்ன படம் தான் மாரியப்பன். இது நம்ம மாரியப்பன் தங்கவேலு அவங்களோட பயோபிக். ஷாருக் கான் சாரை வச்சு ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணாலும் இன்னும் இதுக்கு அடிக்கல் கூட நடலை. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 9வது இடத்துல எல்லை கண்ணன் சார் டைரக்ஷனில் சிஎன் விக்ரம் சார் நடித்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ரிலீஸ் ஆக போன மூவி தான் கரிகாலன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு கிராண்டாக ஒரு ப்ரோமோவை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அன்னோன் ரீசன்ஸ்க்காண்டி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்சோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரிகாலன். 8வது இடத்துல கேஎஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷனில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ரஜினி சார் நடிக்க வேண்டிய மூவி தான் ராணா. ஆனால் எந்திரன் அண்ட் சந்திரமுகிக்கு அடுத்து ரஜினி சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ராணா படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டோரியை வாங்கி தான் கோச்சடையான்னு எடுத்தாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இதை விஎஃப்எக்ஸில் எடுக்காமல் லைவ் ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த படம் பாகுபலிக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்கும். அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். 7வது இடத்துல விஷால் அண்ட் கார்த்தி சேர்ந்து நடித்து பிரபுதேவா சார் டைரக்ட் பண்ண படம் தான் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா. இந்த படம் நடிகர் சங்க தேர்தலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சோன்னு தெரியல, படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி 15 நாள்லேயே ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். 6வது இடத்துல செல்வா சார் டைரக்ஷனில் நம்ம சிம்பு அண்ணா நடித்து எடுத்த ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி தான் கான். 2018 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் இப்போவும் செல்வா சார் அண்ட் சிம்பு அண்ணா கண்டிப்பாக இதை நாங்கள் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 5வது பிளேஸில் ஜிவிஎம் சாரோட டைரக்ஷனில் அண்ட் ஹரி சாரோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் சென்னையில் ஒரு மழைக்காலம். ஆக்சுவலி 2004 சூர்யா அசின் மேடமை வச்சு இந்த படத்தை ஷூட் பண்ணி அப்புறம் அதை ட்ராப் பண்ணி தான் வாரணமாயிரம் ஷூட் பண்ணாங்க. பட் அகெயின் இதே மூவியை த்ரிஷா அண்ட் வீராவை வச்சு ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் எடுத்து ஃபர்ஸ்ட் லுக்லாம் 2009 ரிலீஸ் பண்ணாங்க. 75% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. 4வது இடத்துல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அஜித் சார் நடிக்கிறதா இருந்த மிரட்டல். தீனா மூவிக்கு அப்புறம் இந்த காம்போ நடக்க போகுதுன்னு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. 3வது இடத்துல ஜிவிஎம் சார் டைரக்ஷனில் நம்ம தளபதி இருந்த படம் தான் யோகன் அத்தியாகம் 1. கடைசியில் இந்த படம் ஷூட்டுக்கு கூட போகாமல் ட்ராப் ஆகிருச்சு. ரிலீஸ் ஆகியிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. செகண்ட் பிளேஸில் பாபா மூவியோட ஹிட்டுக்கு அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் அண்ட் ரஜினி சார் சேர்ந்து எடுக்கிற இந்த படம் தான் ஜக்குபாய். இதோட ஃபர்ஸ்ட் லுக் ஆல்சோ ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மூவியை சரத்குமார் சாருக்கு ரஜினி சார் நடிக்க சொல்லிட்டாங்க. இதை ரஜினி சார் நடிச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த ஒரு ஃபிலிம் காண்டி தான் மொத்த இந்தியன் சினிமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குயின் எலிசபெத் ராணியை வச்சு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாங்க, அந்த மூவி தான் கமல் சாரோட மருதநாயகம். 30% ஷூட் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஃபைனான்சியல் இஷ்யூஸ்னால தான் இன்னும் எடுக்க முடியாமல் இருக்காங்க. பட் இப்போவும் கமல் சார் எப்போ இந்த மூவியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கவே ஒரு கும்பல் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃபிலிம் மேக்கர்ஸ். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச படம் ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.